சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்ய தலைமை அலுவலகத்தில் கட்சிக் கொடியை மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் ஏற்றி வைக்க உள்ளார். அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தாமோதரன் இணைந்திருக்கிறார். அவரும் கேட்கலாம். தாமோதரன், மக்கள் நீதி மய்யம் கட்சி தொடங்கி ஓராண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் 2ஆம் ஆண்டில் மக்கள் நீதி மய்யம் அடியெடுத்து வைக்கிறது. மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டி என்று கமல்ஹாசன் அறிவித்துள்ள இந்த நிலையில் இன்று 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலும் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா? வணக்கம் மலர். மக்கள் நீதி மய்யம் கட்சி தொடங்கி இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. அதற்கான நிகழ்ச்சி என்பது ஆழ்வார்பேட்டை இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் தற்போதைய ஏற்பாடு தொடர்ந்து நடைபெற்று இன்று சரியாக 7:40 மணி அளவில் அந்த கட்சியினுடைய கொடி மறுபடியும் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவரும் கமலஹாசன் ஏற்ற இருக்கிறார். மேலும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலை பொறுத்தவரை தனித்து போட்டியிடும் என்று மக்கள் நீதி மய்ய தரப்பிலிருந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று அதனுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படலாமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே இதனுடைய மக்கள் நீதி மய்யனுடைய உயர்மட்ட குழுவை அமைத்து அதற்கு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து தமிழகம் மற்றும் புதுவைக்கான பொறுப்பாளர்கள் நியமித்திருந்தார். அதே போல நாடாளுமன்ற தேர்தலுக்கான போட்டியிடப் போவதாக மக்கள் நீதி மய்யம் அறிவித்திருந்தாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் அதற்கான விருப்ப மனுக்களை பெறுவதற்கான ஏற்பாடுகளும் ஏற்கனவே மக்கள் நீதி மய்ய தரப்பிலிருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விருப்ப மனுக்களை பெறுவதற்கான செயல்பாடுகளும் ஏற்கனவே நடைபெற்று வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று இதனுடைய வேட்பாளர் பட்டியலை ஒட்டுமொத்தமாக அறிவிப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. மேலும் இன்று இல்லை என்றாலும் அடுத்து வரக்கூடிய 24ஆம் தேதி மக்கள் நீதி மய்யம் சார்பாக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் இதற்கான அதாவது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஏனென்றால் இன்று அறிவிக்கவில்லை என்றால் வருகின்ற 24ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் கண்டிப்பாக மக்கள் நீதி மய்யத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பார் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகிறது. மலர், 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறதா தாமோதரன்? குறிப்பாக மலர், இது குறித்து ஏற்கனவே மக்கள் நீதி மய்ய தரப்பிலிருந்து தேர்தல் குழு அமைக்கப்பட்டு அதற்கான பொறுப்பாளர்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நியமிக்கப்பட்ட பிறகு பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அதே போல மக்கள் நீதி மய்யத்திற்குரிய உறுப்பினர்கள் தரப்பிலிருந்து விருப்ப மனுக்கள் பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கை ஒரு பக்கம் சென்றாலும் கூட அந்த விருப்ப மனுக்கள் பெறப்படும் அடிப்படையில் நேர்காணல் செய்யப்பட்டு அந்த அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் ஏற்கனவே இருந்தாலும் கூட அந்த தேர்தலுக்கான ஆலோசனை கூட்டம் என்பது இதுவரை எதுவும் மக்கள் நீதி மய்ய தரப்பில் தகவல் வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் தரப்பிலிருந்து ஆலோசனை கூட்டம் என்பது இதுவரை நடத்தப்படவில்லை என்றாலும் தேர்தலுக்கான நடவடிக்கை என்பது தொடர்ந்து எடுக்கப்பட்டுதான் வருகிறது. விருப்ப மனுக்கள் பெறுவது மற்றும் நேர்காணல் நடத்துவது மற்றும் பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்துவது என்ற அடுத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றுதான் வருகிறது. ஆனால் தேர்தலுக்கான கட்சி அலுவலகத்தில் எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதற்கான ஏற்பாடுகளோ அது குறித்து எந்த ஒரு தகவலும் தற்போது வெளியாகவில்லை. மக்களவை தேர்தலில் தனித்து போட்டியுள்ள மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் அறிவித்துள்ள நிலையில் இன்று 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்றால் இதில் எந்த மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது தாமோதரன்? கண்டிப்பாக ஏற்கனவே அதிமுக திமுக என்ற இரு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணியை அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை பலப்படுத்தும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்து வருகின்றன. குறிப்பாக அதிமுக பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட தங்களுடைய பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக அவர்கள் ஒரு பக்கம் கூட்டணி அமைக்கிறார்கள். அதே போல திமுகவை பொறுத்தவரை காங்கிரசுடன் தொடர்ந்து அவர்கள் கூட்டணி அமைத்து ஒரு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று திமுக ஒரு பக்கம் முயற்சித்தால் கூட மக்கள் நீதி மய்யம் என்பது தனித்து தகவலை ஏற்கனவே மக்கள் நீதி மய்ய தரப்பிலிருந்து தங்களுடைய பெரும்பான்மை எந்த அளவுக்கு இருக்கிறது, அதே போல தங்களுடைய கட்சியினுடைய ஒட்டுமொத்த திறன் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதே போல தங்களுடைய நிர்வாகிகளுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு ஒரு முழுமையான தங்களுடைய பலத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு காட்ட இருப்பதாக ஏற்கனவே மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த ஓராண்டு நிகழ்வு என்பது தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் அதே போல இந்த வேட்பாளருடைய பட்டியலை இன்று அறிவித்தால் அவர்கள் ஏற்கனவே நேர்காணல் எந்த அடிப்படையில் செய்திருக்கிறார்கள், வேட்பாளர்களை எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதற்கு முழுமையான விளக்கம் வெளியிடப்படலாம் என்ற ஒரு முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இன்று இதன் குறித்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை என்றால் வருகின்ற 24ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கண்டிப்பாக இந்த வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்படும் என்று முதற்கட்ட தகவலாக கிடைக்கிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியை மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் இன்னும் சற்று நேரத்தில் ஏற்றி வைக்க உள்ளார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் தாமோதரன் வழங்கிக் கொண்டிருக்கிறார்.
இந்த உரை மிக சுருக்கமாக இருக்க வேண்டியது நம் கடமை நான் பள்ளிக்கு போகாத பிள்ளையாக இந்த தெருக்களில் அலைந்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த முகம் ஒன்று தென்படாதா என்று ஆளாய் காத்துக் கொண்டிருந்திருக்கிறேன். இந்த தெருக்களிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கூடிய கூட்டம் இன்று தமிழகமெங்கும் இந்த குடும்பம் பரவி இருக்கிறது. இங்கே இதே இடத்தில் நின்று கொண்டு கட்சியின் இசி கமிட்டி மெம்பர்ஸின் பெயர்களை நான் அறிவித்தேன். இன்று இன்னும் வளர்ந்திருக்கிறது. அதை காட்டிலும் நாங்கள் ஆசைப்பட்டோம், பேராசைப்பட்டோம். அந்த ஆசையும் மிஞ்சி கடந்து எங்கள் கட்சி இன்று நம் கட்சி ஆகியிருக்கிறது. இங்கே கொடியேற்றி இருக்கிறோம். பல இடங்களில் தமிழகத்தில் கொடியேறி கொண்டிருக்கிறது. அடுத்து அதை எங்கே ஏற்றி வைக்க வேண்டும் என்ற இலக்கு உங்களுக்கு தெரியும். அதை நோக்கி நகர்வோம். குளத்தடி மீனா மேலே மழை பொழிகிறது, புயல் அடிக்கிறது, நமக்கென்ன என்று இருந்த மக்கள் இன்று வெளியே வந்திருக்கிறார்கள். காரணம், குளத்தடி மீனுக்கு தெரியாது வெளியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஆனால் அரசியல் உதவாக்கரைகள் உடைந்து மக்கள் வெள்ளம் பெருக்கெடுக்கும் போது குளம் வேறு நதி வேறு கிடையாது. குளத்து மீன் ஆற்று மீனாக மாறும். அதன் அடையாளம் தான் இங்கே. இதன் உறவு பெருகிக் கொண்டிருக்கிறது தமிழகம் எங்கும். தனியே நிற்போம் என்று சொன்னது நான் அல்ல. நிற்போம் என்றால் நாம் எப்படி தனியாக இருக்க முடியும்? நாம் என்ற போதே தனிமை நீங்கிவிட்டது என்றுதானே அர்த்தம். அந்த தைரியத்தில் தான் நான் சொல்கிறேன், மக்கள் பலம் இருக்கிறது. எந்த அணிப்பு எப்படி சொன்னாலும் மக்கள் என் கையை பிடித்து என் நாடி பார்த்து இங்கே புத்துயிர் இருக்கிறது என்று கண்டுபிடித்து வருங்காலம் சொல்லும் ஜோசியர்கள், அவர்களை நான் இங்கே அடி எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த ஜோசியம் வேறு. எதிர்காலத்தில் நான் வர வேண்டும் என்று இதில் என்னங்க நீங்க சொல்றது புரியலன்னு நேத்தி வரல சொல்லிட்டு இருந்தாங்க. புரியக்கூடாது என்ற பிரார்த்தனையில் இருந்தவர்கள் அவர்கள். இன்று அவர்களுக்கு புரிய ஆரம்பித்ததற்கு காரணம், நான் என்னுடைய ஸ்ருதியை, அதாவது என்னுடைய பிட்ச் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அதை அதிகப்படுத்தி இருக்கிறேன். அதிகம் என்று சொல்லும் போது அதிக பிரசங்கம் என்று அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது. நியாயமான பிரசங்கங்கள் இன்று முதல் துவங்கி இருக்கிறது. இன்னும் அவை வலிமை பெறும். கணக்கு வழக்குகளும் அவை வலிமை பெறும். உலகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தையும், தமிழகத்தில் நிகழும் ஊழலையும். ஊழலா எங்கே என்று நம்மையே கேட்கும் இவர்களுக்கு பதில் உலகம் தந்து கொண்டிருக்கிறது. என்று இங்கே அதிக நேரம் என்னுடைய சகோதரி மகள் இங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் எனக்கு பள்ளிக்கு செல்ல வேண்டிய மாணவர்களின் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறது. அதிக நேரம் இங்கே நாம் இடையூறாக இருக்கக்கூடாது. இது முதல் முறை அல்ல.
இதை காட்டிலும் பெரிய கூட்டம் எல்லாம் கூடியிருக்கிறது. நான் கூப்பிடாமலேயே இனிமேலும் அவ்வாறாகவே கூடும் என்ற நம்பிக்கையும் எனக்கு கூடியிருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் உங்களுடைய கட்சியின் அமைப்பெல்லாம் தயாரா என்று இன்னமும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து பார்க்கட்டும், அல்லது இதை அவர்கள் ருசித்து பார்க்கட்டும், சுவை தெரியும் அவர்களுக்கு. மோதி என்ற வார்த்தைகளை நான் உபயோகிக்க விரும்பவில்லை. அதுதான் அதன் அர்த்தம். இங்கே நமக்கு வேலை இருக்கிறது. குறுகிய நாட்களே இருக்கின்றன. மக்களின் பலம் என்ன என்பதை நீங்கள் நிரூபிப்பதற்கான அரிய வாய்ப்பு ஒன்று இங்கே உங்கள் முன்னால் இருக்கிறது. அதில் ஒரு சிறிய கருவியாக நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இந்த கருவியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழகம் மேம்படட்டும். முக்கியமாக இங்கே திரும்பி பார்த்த பொழுது, இந்த பக்கமெல்லாம் பார்த்த போது, சில பேருக்கு முகங்களே தெரியாமல் இருந்தது. இப்பொழுது அவர்கள் முகங்கள் தமிழகத்திற்கு அறிமுகமாகி இருக்கிறது. இங்கே முதலில் தனியாக நின்றேன். இன்று கூட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், தெரிந்தவர்களை நீங்கள் அடையாளம் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான். தமிழகம் இந்த முகங்களை எல்லாம் அடையாளம் கண்டுகொள்ள ஆரம்பித்து விட்டது. முக்கிய பெண்கள் நமக்கு ஆற்றும் தொண்டு, உதவி, தோள் கொடுத்தல் என்ன வேண்டும் பயன். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மைய தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியை மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் ஏற்றி வைத்தார். பிறகு தொண்டர்கள் மத்தியில் தற்போது உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.